ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் குக்கிங். நான் உங்கள் அதித்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அது நம்ம சமைப்போம். நம்ம அது நிறையா பேத்துக்கு பிடிக்கும். அந்த டிஷ்ஷு வேற ஒன்றும் இல்லைங்க. None other than our favorite tomato soup. இப்ப பாத்தீங்கன்னா எக்கின் நம்ம டீம்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்க பயங்கர ஹாப்பியா இருக்கோம். அப்புறம் நாங்க சொன்ன மாதிரி நியூ இயர் பார்ட்டி இருக்கு and it's waiting for you on நியூ இயர். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக நாங்கள் ஊற்றிக்கிட்டோம். நீங்கள் எப்படி ஊற்றணும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஹாஃப் பவுல் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ நாங்கள் தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு இதில் போட்டிருக்கோம். எங்களுக்கு பாத்திரம் ஒரே இதில் போட்டிருக்கோம். அப்புறம் எல்லாமே கலந்துருக்கனால நாங்கள் மொத்தமாக போட்டுட்டு நீங்கள் ஒருவேளை வீட்டில் தான் செய்வீங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவே போடலாம். இப்போ நாங்கள் அதை வதக்குறோம். ஏன்னா கொஞ்சம் வதங்கினாதான் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ கொஞ்சம் சொல்லணும், இது ஹோட்டல் ஸ்டைல் டொமேட்டோ சூப். நல்லா போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளியை பிசைஞ்சு விடுறோம். ஏன்னா தக்காளி இதாக மாட்டிங் பெருசா போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் தக்காளி இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். நீங்களாம் யோசிக்காதீங்க என்னப்பா இவங்க இதில் கை கழுவுறாங்கன்னு. அதுக்கான காரணம் நாங்கள் தக்காளி புழிஞ்ச கையில். ஸோ அதனால நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் இன்னும் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஏன்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணுறது இதில் இம்பார்ட்டண்ட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். நெருப்பும் பயங்கரமா எங்களுக்கு எரியுது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க விறகுதான் கொஞ்சம் இன்னைக்கு ப்ராப்ளமா இருக்கு எங்களுக்கு. அப்புறம் நாங்க சமைக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லிடுறேன். தியாசினி, அக்ஷிதி குக்கிங் டீமு, தமிழினி எக்கின் விறகு பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நான் அதித்தி வீடியோ எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா பயங்கரமா கொதிக்குது. இங்க நெருப்பு பரபரப்பா எரியுது. நல்லா கிண்டி விடணும். எவ்வளவுதான் நெருப்பு வந்தாலும் எங்களுக்கு கிண்டி விடுறதுதான் மெயின். கன்னு தெரியுது அவங்களுக்கெல்லாம், அதெல்லாம் அண்ணனோட கன்னு. நல்லா நாங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கோம் நிறுத்தாம. நீங்களும் அதை செய்யணும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கரமா கொதிக்குது. அப்புறம் நான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். அதை மறக்காம பாருங்க. நல்லா கிண்டிட்டு இருக்கோம். நாங்க இப்பெல்லாம் செய்யற டிஷ்ல கிண்ட வேண்டியதுதான் மெயின் வேலையா இருக்கு. அப்புறம் அதுக்குள்ள நான் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பவுடர் செஞ்சிருக்கோம். அதை நாங்க போட்டு கலக்குறோம். அந்த பவுடர் என்னன்னு நான் சொல்லுறேன். அது வேற எந்த பவுடரும் இல்லை. அது
நாங்க வந்து பெப்பரும் ஜீரகமும் போட்டு அரைச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு நல்லா சூப்பு வத்திருச்சு.